எல்லோருக்கும் வணக்கம். இனிய காலை வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ ஒரு சிறப்பான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலா ஒரு ட்ரெயினுக்கு புக் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 நாள்ல புக் பண்ணி போகலாம், இல்லை 20 நாள் புக் பண்ணி போகலாம், இல்லை உடனடியே புக் பண்ணி போகலாம், இல்லை இந்த ட்ரெயினில் போகணும்னு ஆசைப்பட்டோம்னா உடனடியே போகும். ஆனால் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற இந்த ட்ரெயினுக்கு மினிமம் 90 டேஸ், மினிமம் 90 நாள் இல்லாமல் இந்த ட்ரெயினில் ஏற முடியாது, இந்த ட்ரெயினில் போக முடியாது. அந்த மாதிரி ஒரு ட்ரெயினில் தான் நம்ம வந்துருக்கோம். எங்கன்னு பார்த்தோம்னா ஊட்டி மலை ட்ரெயின். இந்த ட்ரெயினில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, நீராவி இன்ஜினில் இயங்குறது. இது நார்மலாக புக் பண்ணுறதுக்கு 3 மாதம், அதுவும் இன்னைக்கு புக் பண்ணுறீங்க, இப்போ மார்ச் 1 அப்படின்னு புக் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து ஜூலை 1 தான் உங்களுக்கு புக்கிங் டைமிங் கிடைக்கும். இப்போ இந்த ட்ரெயினில் போகிறவங்களாம் நார்மலாக இன்னைக்கு நாளைக்கு புக் பண்ணி போனீங்களா, மினிமம் 3 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணீங்க. நம்ம இந்த நீராவி என்ஜின் பக்கத்துல வந்துட்டோம். S37391 இந்த ட்ரெயின் மற்ற என்ஜின் மாதிரி இதுல இருந்து போகிறதுல இதுல புகை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இருக்கு புகை புகை தமிழ் பார்த்தோம்னா பஸ்ஸு டிக்கெட் மாதிரி இருக்குது. இதில் செகண்ட் கோச்சு, செகண்ட் சிட்டிங்கு, ஃபஸ்ட் கிளாஸ் அந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 600 டிக்கெட்டு, செகண்ட் சிட்டிங்கு 270. ஆனால் 3 மந்த்ஸ் முன்னாடி நம்ம புக் பண்ணிக்கிறதுலேயே நம்ம இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதில் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப குட்டி ஒரு ட்ரெயின். குட்டி ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். எத்தனை கம்பார்ட்மெண்ட்னா 1 2 3 4 தான் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் இதோட ரிசர்வ் ஃபஸ்ட் கிளாஸ் சீட்டு. இது எத்தனை சீட் இருக்குது? 4 சீட்டு. நார்மலாக ட்ரெயினில் இருக்கிற அந்த சீட்டோட எண்ணிக்கையில் தான் இருக்குது. இது ஃபஸ்ட் கிளாஸு. இதே பஸ்ஸில் உட்கார அளவுக்கு இருந்துச்சு டவுன் பஸ்ஸில் அப்படின்னு பார்த்தோம்னா அது செகண்ட் கிளாஸு. இது செகண்ட் கிளாஸ் சீட்ஸு, செகண்ட் கிளாஸ் டிக்கெட்ஸு. இதுதான் செகண்ட் கிளாஸ் சீட்ஸ். இதில் 2 பேர் உட்காந்துக்கணும். இந்த சீட்ஸ் வந்து 2 பேருக்கான ஒரு சீட்ஸ். அதில் நம்மளை வந்து அடைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பண்ணுற மாதிரியான அதிக அளவு கூட்டம் இல்லை. அது ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல். ஆனால் இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறது இன்னொரு நமக்கு கிடைச்ச ஒரு ஸ்பெஷலு. அவ்வளோ ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணுறாங்களாண்ணா? ஓகே, நான் முள்ள போகிற கோச் இதுதான். நம்ம இன்றைக்கி வந்து இது தான் ட்ராவல் பண்ணுறோம். நமக்கான சீட்ஸ் அலகேட் பண்ணியிருக்கிற இடம் இந்த இடத்துல நம்ம விண்டோ சைடில் எல்லாத்துக்கும் நமக்கு இருக்கிற சீட்டு எவ்வளோதான். இந்த இடத்துல எவ்வளோ பெரிய இது இருக்குது. இந்த அடிக்கிற முடியும், இந்த அடிக்கிற முடியாது. விண்டோ சைடில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ட்ரெயின் என்னென்னா ரிவர்ஸில் தான் போகும். அதாவது ரிவர்ஸ் பில்டிங் மெத்தட். நார்மலாக இருக்கிற ட்ரெயின் இருக்க மாதிரி 2 மீட்டர் இருக்காது, 3 இருக்கும். ஏன்னா செயின் பில்டிங்காக செயின் இழுத்துட்டு போகணுங்களா ஹில்ஸில், அதுக்காக அந்த மாதிரியான மெத்தடில் இந்த ட்ரெயினில் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. டீம் லோகோ செட். அதான் நீராவி இன்ஜினுக்கு அங்கங்கே நீராவி பிடிக்கிறது அங்கங்கே ஆல்ட் பண்ணுவாங்க, அங்கங்கே எடுத்துனாங்க. ஆனால் இன்ஜின்ஸ்லாம் நிறைய இன்ஜின்ஸ் இருக்குது. ஏதாவது ஒன்று இதாகிறது மாற்றுறது. ஸ்டீம் இன்ஜின்ஸ் மட்டும் ஒரு 3-4 இன்ஜின்ஸ் இருக்குது. பக்கம் சின்ன சின்ன பெட்டிகள் நிறைய இருக்குது. நிறைய சொன்னாங்க நம்ம கூட வந்து ஓவர் கூட்டமாக இருக்குமோ, ரஷ்ஷாக இருக்குமோ, நான் பொட்டிலாம் நிறைய வச்சுக்கிட்டு. ஆனால் நாங்கள் எப்போ போகிறது இதில் ஃப்ரீயாக போகிறோம். பொட்டி நிறைய வச்சுட்டு வந்து யாரும் வரல. இந்த மாதிரி ஒரு கூலாக ஜில்லுன்னு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. காலையில் 7 மணி. நானே ட்ரெயின் வரதுக்கு லேட்டாக இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா நம்ம பைக்கில் இங்கே வரதுக்கு ரொம்ப நேரம் இது பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் வச்சுக்கேன் ட்ரெயினுக்குள்ளே கிடைக்கிற அந்த ஜெர்னி டைமிங்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சி. அதனால் அந்த ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன், நேரமாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப மெல்ல போகிற ட்ரெயின் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் இருக்கும்ல, அந்த லிஸ்ட்டில் ரொம்ப மெல்ல போகிற ட்ரெயினில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். இந்தியாவிலேயே ரொம்ப மெல்ல போகிற ட்ரெயின், ரொம்ப வளைவுகளை அதிகமான சாய்வில் போகிற ட்ரெயின், ரொம்ப வளைவுகளை போகிற ட்ரெயின், அதிகமான குகைகள் வழியாக போகிற ட்ரெயின்.
அந்த மாதிரி நிறைய பெருமை மிக்க ஒரு ட்ரெயின். அடுத்து நீராவி இன்ஜினில் இப்போ வரைக்கும் இயங்கிட்டு இருக்கிற ஒரு ட்ரெயின், இந்தியாவில் இருக்கிற ஒரு சில ரயில்களில் இது ஒரு ட்ரெயின் அப்படின்னு நிறைய பெருமைகளை தாங்கிக்கிட்டு போயிட்டுருக்கு. இந்த ட்ரெயினில் போகணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். அரை மணி நேரம் பயணிச்சு ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. அந்த இடம் தான் கல்லார் ஜங்ஷன். இங்கே வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ். இங்கே வராங்க அப்படின்னா டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது. இது எதுக்கு அங்கங்கே நிறுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஸ்டீம் இன்ஜின் இருக்கலாம், நீராவி இன்ஜின் வந்து அப்பப்போ தண்ணி ஊற்றுறதுக்காக நிறுத்துகிற இடம் தான் இது. வந்து தண்ணி அடிக்கடி லோட் பண்ணணும். ஏன்னா தண்ணி நீரில் தானே இதாகுது. இங்கே பாருங்கள், தண்ணி அங்கே லோட் ஆகிட்டு இருக்கு இந்த இன்ஜினில். இதுக்காக பெரிய பல்கர் டேங்க் வச்சுருக்காங்க. அந்த பல்கர் டேங்க் வந்து தண்ணி ஃபுல்லாகுது. அதில் வந்து ஆவியாக போய் இதாகுது. நிறைய பேர் வீடியோஸில் எடுத்துகிட்டு இருக்காங்க. இருக்கிறதுலே குட்டி ட்ரெயின் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்துங்க, ஒரு பெட்டி, 2 பெட்டி, 3 பெட்டி, 4 பெட்டி, இவ்வளோ தான். இதுதான் இருக்கிறதுலேயே சின்ன ட்ரெயின். அந்தளவுக்கு ஒரு குட்டி ட்ரெயின்னா பார்த்துக்கோங்க. நாம் இந்த ட்ரெயினில் பயணித்து அங்கே மேலே போகிறோம். ரொம்ப சாய்வான ஒரு இதில் போகிறது இடம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெயின் அப்படின்னு சொன்னாங்க. மேட்டுப்பாளையம் இருக்கிற இடம் தான் பிரேக்மேனுக்கான இடம். இப்போ வந்து மேலே போகிறோம் அப்படின்னா எந்த இடத்துல பிரேக் பண்ணணும், எந்த இடத்துல டர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்கான பிளேஸு டோன்ட் டச்னு போட்டிருக்காங்க. இது ஏன்னா பிரேக்கை ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்ஜின் ஜாயின் பண்ணுற இடம். அடுத்து இன்ஜின்ஸோ இல்லை முன்னாடி இருக்க இன்ஜின்ஸ் அங்கே குன்னூர் போனால் மாறுறதுக்காக. இதே வியூ. இந்த மாதிரி வியூவில் தான் பார்த்துட்டு போனோம். இங்கே ரெண்டு பேருக்கான சீட்டுக்கான பிளேஸ்க்கான இடம் இருக்குது. 2 பேரை உட்காந்துட்டு இங்கே இந்த இடம் பார்த்துட்டு போகிற மாதிரி கேட்டு பார்ப்போம். இதில் போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் போயிடலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தா தான் இதாக தெரியுது. ரொம்ப ஸ்லோ, ஜிஜிக்கு போகுது. ஃபஸ்ட்டு ஏற்றத்தில் ட்ரெயின் ஏற ஆரம்பிச்சிருக்கு. இதை நாங்கள் ஏற ஃபஸ்ட்டு ஏற்றோம். இந்த ட்ராக்கில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அந்த இருங்க, நான் இறங்கி அந்த செயின் புள்ளிங்க இதை காட்டுறேன். மேலே போகுது.
ஆனால் இங்கே வந்து என்னென்னா ஸ்லோவாக போகிறதுனால டனலை லைவாக வியூ பண்ண முடியுது, பார்க்க முடியுது. அந்த மாதிரி ஒரு டனல். இது டனல் வியூவில் போகணும்ல, டனலில் பார்க்கணும் அப்படின்னா மேஜராக நிறைய பிளேஸ் போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரெயினில் வந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மினிமம் வந்து ஒரு 45 டனல் இருக்கும், 290 மேலே பாலங்களுக்கு மேலே இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் இது கொஞ்சம் நல்ல ஒரு பெஸ்ட் வியூ பாயிண்ட்டாக இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரெண்டாவது ஒரு இடத்துல நிறுத்திருக்காங்க. இது கங்கா, அதாவது வாட்டர் ஃபில் பண்ணுறது நிறுத்திருக்காங்க, பிளேஸ் தெரியல, ஆனால் செம வியூ, ஃபுல்லான வியூ இருக்குது. அதாவது இந்த ஆதி காலத்து அந்த பழைய 1800 காலகட்டத்தில் இருக்கிற அந்த பாரம்பரியம் அதை இல்லாமல் அந்த புட்டி அப்படியே இருக்குது. இது நம்ம டனலுக்குள்ளே போக போகிறோம். ஒன்று இன்ஜின் வந்து பின்னாடி இருந்துட்டு கீழேருந்து மேலே தள்ளுற மாதிரியான அந்த வியூ. இதுதான் ரயில்வே ட்ராக். மற்ற ரயிலில் 2 ட்ராக் இருக்கும், இந்த ரயிலில் வந்து 3 ட்ராக் இருக்கும். இதுதான் கீழேருந்து மேலே தள்ளுறதுக்காக பிரிசன்ஸுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த டனல் 1897 கட்டியிருக்கிறாங்க. டனலுக்குள்ளே போகலாமா? உள்ளே ஃபுல்லாக பால் அடிஞ்சு ஆயிலாக இருக்குது, அந்த புகை அடிச்சுது டனல்லேருந்து வெளியில். ஃப்ரண்ட் வியூ எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியல, போகக்கூடாதுன்னு திட்டிட்டு என்ன பண்ணுறது, அதுக்காக பார்க்குறது தான். உள்ளே போகலாம் ஆனால் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்றதுக்காக அந்த இது. ஆனால் இது வெளிச்சத்துக்காக இங்கே என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா ஃபுல்லாக அதில் ஒயிட் அடிச்சிருக்காங்க கீழே. அதனால் இதோடைய ரிஃப்ளெக்ஷன் வெளிச்சம் இங்கேருந்து பார்த்தா வெளிச்சம் தெரியுதா, நார்மல் ஐஸ்க்கு வெளிச்சம் தெரில, அதுக்காக கீழே வெளியில் அடிச்சிருக்காங்க வெயில். இந்த வெள்ளை வெளிச்சம் இந்த டனலுக்குள்ளே இந்த வெள்ளை வெளிச்சத்துக்காக அடிச்சிருக்காங்க. அதுதான் இங்கே இருக்கிற ஸ்பெஷல், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நில சுரங்கத்தில் வேலை செய்கிறீங்களா, இப்படி தான் வேலை செய்கிறாங்களா. டனலோட எண்டுக்கு வந்துட்டோம். ஒரு 100 மீட்டர், ஒரு 100 மீட்டர். நார்த் இந்தியா இது போகிறப்ப ட்ரெயின் ஃபஸ்ட் டைம் டனலுக்குள்ளே போகுது. ஆனால் என்னால் வியூ பண்ண முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து சைடில் விண்டோ சைடில் கிளாஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல ஓப்பன் பண்ண முடியல, க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு. நம்ம ஸ்டெப்ஸில் தான் நின்றுட்டு இருந்தோம், அந்த கிளாஸ் ஓப்பன் பண்ணாலும் பார்க்க முடியாமல் போச்சு. ஆனால் அந்த ஃபீல் வந்து இந்த ஊட்டி ட்ரெயின் வந்து நிவர்த்தி பண்ணிடுச்சு. ஏன்னா இந்த டனலுக்குள்ளே நிற்கிறது, டனலுக்குள்ளே போகிறது, டனலுக்குள்ளே ட்ராக்கை டச் பண்ணுறது, டனலில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, எப்படி இந்த டனல்லாம் இதாகுது, டனல் எப்படி இருப்பாங்க, அது எல்லாமே பார்க்குறது சூப்பரான ஒரு ஆப்ஷன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. டனலுக்குள்ள போனுச்சு அப்படின்னா அது மாதிரி மீன் இருக்கு, சவுண்டு கேட்க முடியல அந்த அளவுக்கு
அந்த நேச்சரை இது பண்றீங்க, லவ் பண்றீங்க நிறைய பேர் வராங்க அப்படின்னா நம்ம place போவோம். ஒரு டனல் ஒரு bridge, ஒரு டனல் ஒரு bridge அந்த மாதிரி பிரிட்ஜுக்கு அளவே இல்லாத அளவுக்கு இருக்கு. அதனால இது ரொம்ப ஒரு நேச்சர் லவ் பண்றீங்க இல்ல அப்படின்னா ஒரு கூலிங் பிளேஸ் வரணும் அப்படின்னு இல்ல டனல்ஸ் நிறைய பார்க்கணுன்றீங்க, பிரிட்ஜஸ் நிறைய பார்க்கணுன்றீங்க. அது ஒரு தடவை நீங்க இந்த ட்ரெயினுக்கு வந்தீங்கன்னாவே நீங்க அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஒரு வாட்டர் ஃபால்ஸ், பெரிய வாட்டர் ஃபால்ஸ் தான் நம்ம இது பண்ண போறோம். அந்த வாட்டர் ஃபால்ஸோட வியூ வந்து நம்ம பைக்ல இதுலயே போகும்போது ரொம்ப லாங்கா திரும்பி கொஞ்சம் ரொம்ப நல்லா வியூ பார்க்க முடியாது. இதுல நல்ல மெல்ல போறதுனால மியூசிக் ரொம்ப மெல்ல இருக்கிறதுனால நாம இந்த வாட்டர் ஃபால்ஸ் வியூ நல்லா பார்க்க முடியும். டனல் நம்பர் 7. ஸ்டாப் ஹில் க்ரோவ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து ஒரு ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல இங்க இருக்கிறவங்க வந்து அங்கங்க வாட்டர் ஃபில் பண்றதுக்காகவே நிறுத்துறாங்க. ஆனா இருக்கிறது எனக்கு இங்க இருக்கிற என்ன வருதுன்னா, இங்க இருக்க ஸ்டாப் கிட்ட பேசும்போது இங்க வந்து நாங்க எல்லா ஸ்டாப்ல நிறுத்தி இது பண்ணுவோம். அவங்க சொன்னாங்கன்னா சடனா ஏறினாங்கன்னா அடுத்த ஸ்டாப்ல கூட நிறுத்தலாம். ஆனா இவங்க இங்க லேட் பண்ணாங்கன்னா நாங்க எங்களுக்கு டைமிங் கொண்டு போய் சேர்க்கற லேட் ஆயிடும். அதனால நாங்க அதிக இடத்துல நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. அது கொஞ்சம் சங்கடமாவும் வருத்தமாவும் இருந்துச்சு. இங்கே டீ ஸ்நாக்ஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க. இப்பதான் ஊட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. ட்ரெயின் மாதிரி இந்த ட்ரெயின் ஈஸியானதான் ஒன்றும் இல்லை. மற்ற ட்ரெயினில் உள்ள லாக் இருக்கும், ஆனால் அந்த ட்ரெயினில் வெளியில் லாக் பண்ணிடுவாங்க. திரும்ப ரயில்வே ரிலேட்டட்னா அவங்களே வந்து ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் இங்கே ஓப்பன் பண்ண முடியும். ஒரு பொட்டிக்கு ஒரு 2 ஸ்டாப்ஸ் இருக்காங்க, பிரேக்கிங் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு டூரிஸ்டர் ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். இது டூரிஸ்டுக்காகவே எல்லாருமே டூரிஸ்ட் தான். ஜங்ஷன்ல நல்லா மேலே ஏறுறது தெளிவாக தெரியுது பாருங்க. மலையில ஃபுல் டேப்பர். ட்ரெயின் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுது. இன்னொரு ஃபால்ஸ், நிறைய ஃபால்ஸ் பார்த்து நாங்கள் வந்தோம்மா. நம்ம நார்மலா வச்சுக்க மற்ற ட்ரெயின் மாதிரிலாம் இந்த ட்ரெயின்ல போக முடியாது. மற்ற ட்ரெயின் பஸ்ல போனோம்னா சீக்கிரம் போயிடுவோம். இதுல டிக்கெட்டு கம்மி. பைக்ல போனாலும் சீக்கிரம் போயிடும். ஆனா இந்த ட்ரெயின்ல டிக்கெட் பேர் அதிகம். மற்ற ட்ரெயின்ல டிக்கெட் பேர்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா இந்த ட்ரெயின்ல மட்டும் தான் டிக்கெட் பேர் அதிகம். ஜென்ரலுக்கு வந்து செகண்ட் சிட்டிங்ஸ் வந்து 295. இதுக்கு சிட்டிங்ஸ் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்து 600. ஆனா இதுல வந்து ட்ரெயின் ஜெர்னியே 4.5 மணி நேரம், 4 to 5 மணி நேரம், 5 மணி நேரம் ஆகும். ஆனா நம்ம பஸ்ல போனோம்னா சீக்கிரம் போயிடும். இது ஒரு டூரிஸ்ட் ட்ரெயின். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டோம். ஊட்டியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஸ்கிரீன்ஸே இதாகி காப்பி தோட்டம் போட்டிருக்காங்க. ரன்னிமேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வந்து 4வது ஸ்டாப் அப்படின்னு நினைக்கிறேன். 4வது ஸ்டாப் ரன்னிமேடு அப்படின்னு வந்து இறக்கிட்டு இருக்காங்க. இது செம வியூ. எல்லாம் பின்னாடி ஹில்ஸ், அந்த ஊட்டி தேயிலை தோட்டம் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஆனா மலையிலே குடஞ்சி போட்டிருக்காங்க. ஊட்டியில இன்னும் இதுக்கப்புறம் போனோம்னா அதோடைய காப்பி தோட்டமா இருக்கட்டும், அந்த மலை குடஞ்சி போட்டிருக்காங்க. அந்த வியூ எல்லாமே உங்களால சூப்பரா பார்க்க முடியும். இதுதான் ஃபுல்லா தண்ணி நிரப்புறது, ஸ்டீம் இன்ஜின்ல உள்ள போறது. அதாவது ஒரு இன்ஜின் ஸ்பாட்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த ட்ரெயினில் வந்தோம்னா இன்ஜின் பார்ட்ஸோட அவுட்புட்டில் என்ன இருக்குது, அது ரோலிங்காக ஒரு சக்கரம் எப்படி இருக்குது, அது டேங்கர் எப்படி இருக்குது, பல்கர் எப்படி இருக்குது, தண்ணி எங்கே இன்புட் கொடுக்குறாங்க, இன்புட் எங்கே எடுக்கிறாங்க, இன்ஜின் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே, எல்லாமே இந்த ட்ரெயினில் வந்தால் மட்டும்தான் ஓப்பனாக பார்க்க முடியும். அந்த ட்ரெயினில் இது மாதிரி ஓப்பன் வியூவோ பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. இந்த இடத்துல ட்ராக் பார்த்தோம்னா 2 தான் இருக்குது. இந்த இடம் ஏன்னா ஒரு பிளாட் ஏரியா இருந்து அந்த அடியில இருக்கிற அந்த பள்ளி சேர்க்கிற அந்த புஷிங் செயின் இல்லை.
இதே நார்மலா வச்சுக்கேன் ஹில்ஸ்ல ஏற போற அந்த இடத்துல புக்கிங் செயினை இன்லெட் பண்ணி விட்டுறாங்க. இங்க பாருங்க, ட்ரெயின்ல இருந்து ஒட்டுமொத்த ஜனமும் இங்கே தான் இருக்காங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. எப்படின்னா இதோடைய இந்த வியூக்காக ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக திரும்பிட்டு இருக்காங்க. இந்த பின்பக்கம் ஏதாவது ஃபால்ஸ் இருக்கா? ஆறு ஓடுது, ஆனால் ஃபோட்டோவில் இந்த ஆறுலாம் கேப்சர் ஆகாது. ரன்னிமேட்லேயே பாருங்கள், இந்த இடத்துல புஷிங் செயின் எல்லாம் கீழே இருக்கிற அந்த சக்கரத்துக்கு கீழே இது பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்த ஏற போகுது அப்படின்றதுக்காக. அந்த இதில் விண்டோ இதில் இருக்கும், இதில் விண்டோ வந்து அப் அண்ட் டவுனில் இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே இதில் வந்து இதுக்கப்புறமா வந்து யானை மேலே இருக்கிறத ஆப்ரேட்டர் சொன்னார், ஆனால் யானை இருக்கான்னு தெரியல. இறங்கின உடனேயே ஹில்ஸ்க்கு மேலே பாருங்கள், ஹில்ஸை மட்டுப்படுத்தி இருக்கிற வீடு. நம்ம அந்த இடத்துக்கு போக மாட்டோம், ரூட்டு இப்படி போய் அதில் சுற்றிட்டு வரும். ஃபால்ஸ் இருக்குது, சின்ன சின்ன ஊர், வில்லேஜு, குட்டியான ஒரு ஊர். நான் பிரிட்ஜில் நடப்போமா, இந்த பிரிட்ஜில் நடக்கிறதுக்கு பெல்ட்டு கட்டிட்டு நடக்க சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இதில் கரெக்டாக நடக்க முடியாதுல்ல, காலை உள்ளே விட்ருவாங்க. அந்த மாதிரி நம்ம பிரிட்ஜில் நடக்கிறோம். கீழே பாருங்கள் எந்த ஹைட்டில் இருக்குது. இதில் என்னென்னா ஸ்டெப்ஸில் கரெக்டாக வச்சு போகலைன்னா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடும். கீழே விழுந்து இது வாக்கிங் ஸ்டிக்ஸ் மாதிரி தான், அப்படியே நடந்து அப்படியே ஜாலியாக போகலாம். நம்ம இதுலேயே நடந்து போகலாம். அட்வென்ச்சரிஸ் மொபைல் விட்டோம்னா கிடைக்காது. இங்கே பாருங்கள் நீரோடுறோம். இது ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸருங்களும் கடைகளாக இருக்கும், இல்லைனா பார்க்கிங் டவுன். இது பார்க்கு தானே, இங்கே மேலே இருக்கிறது பார்க்கு, குன்னூர் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்க் வியூ எல்லா வண்டியும் இங்கே நிறுத்திட்டு வராங்க பாருங்கள். நம்ம ரோட்டில் வந்தோம்னா இந்த பார்க்கில் பார்த்துட்டு கீழே வந்து இந்த வியூவில் பார்த்துட்டு இங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படி போகலாம். அந்த மாதிரியான இடம் செம. வீடியோவில் அங்கங்கே இந்த மாதிரியான அம்புக்குறி போட்டு பிரிட்ஜு 100 அப்படின்னு போடுறதில்ல, இது இந்த மாதிரியான பிரிட்ஜு, பாலங்கள், சின்ன சின்ன பாலங்கள், குட்டி குட்டி பாலங்கள் இருக்குல்ல, அதை குறிக்கிறதுக்காக இந்த பிரிட்ஜோட ரூட்டுக்கு அம்புக்குறி போட்டு காட்டியிருக்காங்க. நாம் வந்து 14 மைல் வந்து கடந்திருக்கிறோம். இது 14 மைலில் கலந்துருக்கிறோம். இது 101வது பிரிட்ஜு. வாட்டர் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக அம்புக்குறி இந்த பக்கம் போட்டுருக்குறாங்க. கிளண்டேல் டீ. எனக்கு இந்த டீ மியூசியத்தில் பிடிச்சது இதோட ஒழுங்கு தான். அதோடைய லைனப்ஸு நேராக ஸ்ட்ரைட் லைன்ஸு, ஒரே ஷேடோவிங்கான கட்டிங்கு, அந்த மாதிரி ஒரே லைன்ஸாக இருக்கிறது தான் எனக்கு அங்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. உங்களுக்கு இந்த டீ மியூசியத்தில் இல்லை டீ பார்க்கில் என்ன பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க, இது வாட்டர் ஃபுல்லாக இந்த பக்கம் இருக்குது அப்படின்றதுக்காக அம்புக்குறி இந்த பக்கம் போட்டு வச்சுருக்காங்க. ஸ்டாப்பாக நம்ம ட்ரெயின் ஜெயிலில் குன்னூர் வந்துருச்சு. குன்னூரில் வந்து 2 ட்ரெயின் இருக்கும் போல், குன்னூர் டு ஊட்டி. அந்த ட்ரெயின் அந்த பக்கம் நின்றுட்டுருக்கு. ஒரு மேட்டுப்பாளையம், குன்னூர், உதகமண்டலம், ஊட்டி. இன்னொன்று குன்னூர் டு ஊட்டியிலேருந்து போகிறதுக்கான ட்ரெயின்ஸ் நிறைய இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபாரினர்ஸ் நிறைய இருக்காங்க. இங்கே ஒரு பெரிய ஒரு என்னது பார்க்கும்படியாக இருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம், பார்க்குறதுக்கு ஹாப்பியாகவும் இருக்குது. இது அடிஷ்னல் பிரேக் பாருங்கள், நம்ம தேருக்கெலாம் வச்சு இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பிரேக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயினில் போகும்போது எல்லாமே எனக்கு ஒரு இதான விஷயம் என்னன்னா, எல்லாருமே ஒரே நேரத்தில் இந்த ட்ரெயினில் ஏறணும் அப்படின்னா ஒரே நேரத்தில் ஒரே இடத்துக்கு போய் சேம் டைமில் தான் சேரும். ஆனால் இருந்தாலும் இந்த ஒரு சில சீட்ஸில் இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் சார்ஜஸ் இருக்கும், ஒரு சில சீட்டில் இருக்கிற டிக்கெட் சார்ஜஸ் கம்மி, இருக்கிற அந்த சொகுசு அப்படிங்கிறது அதிகம் கம்மி, அந்த மாதிரி இருக்கும். அதாவது நம்மளோட வாழ்க்கையாக தான், நம்ம சொகுசாக இருக்கும் அப்படிங்கும்போது உழைப்பு நிறையா இருக்கும், சொகுசு நிறையா இருக்கும். ஆனால் வாழ்க்கையை பயணம் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏதோ குழப்பற மாதிரி இருக்கும், ஆனால் இருந்தாலும் மேட்ரு தான். அதை நீ கரெக்டாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு லைனப்பில் புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு நம்புகிறேன். ஜங்ஷனில் வேலைப்பாடுகள்லாம் எதுவும் செஞ்சுட்ருக்காங்க. இங்கே இருக்க கீழேயும் அதான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. மேட்டுப்பாளையம் இருக்கிற மலை வளர்ச்சி இருக்கிற ஜங்ஷன்லாம் வேலைகள் செஞ்சிட்ருக்காங்களாட்ருக்கு. இங்கேருந்து இன்ஜின் மாற்றுறாங்க. நீராவி இன்ஜின்ஸில் நீராவி அப்படி போய்ட்டுருக்கு பாருங்கள். இங்கே டிஃபன்ஸ் எல்லாமே கிடைக்குது. டிஃபன் அதெல்லாம் சாப்பிட்டுலாம் மாட்டிருக்கு. எவ்வளோ நேரம் இங்கே நிற்கனுக்கு எவ்வளோன்னு பார்த்தா நிற்கிறது வைக்கணும். ட்ரெயின் இந்த வாக்கில் போய்ட்டு இருந்துச்சு. இப்போ இன்ஜின் வந்து இங்கே குன்னூர்லேருந்து இன்ஜின்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. அந்த இங்கே வந்து ஒரு இன்ஜின்ஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. இன்ஜின் புல்லிங்கில் ஜாயின் ஆயிடுச்சு. எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. ஏர் வேக்கம் பிடிங்கியாச்சு. கிளிப் எடுத்து இந்த ஏர் வேக்கமும் ஜாயின் பண்ணுவோம்னு நினைக்கிறேன்.
இது கிளிப்பு போட்டாங்க. ஓகே, கனெக்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து கரண்ட் கனெக்ஷன் செட்டப்ஸ் பண்ணுறாங்க. ஒன் செகண்ட். ஆனால் இல்லை நிலக்கரி இன்ஜினான்னு கேட்டேண்ணா. முன்னாடி வந்து இதுண்ணா டீசல். டீசல். ஓ சரி சரி சரி. இதுக்கப்புறம் டீசல் இன்ஜின். நிலக்கரி இன்ஜினு குன்னூர்லேருந்து நிலக்கரி இன்ஜினு, சரி நிலக்கரி இன்ஜின்லேருந்து டீசல் இன்ஜின் மாற்றிட்டாங்க. குன்னூர் வரைக்கும் ஒரு இன்ஜின், இதுக்கு இந்தாண்டு ஒரு இன்ஜின். இது எல்லாமே சேலம் மார்க்கத்துக்கு உட்பட்டது. லாக்கிங் செட்டப் பாருங்கள். இது ஆப்ரேட்டர் ரூம். இங்கே எப்படி இருக்குது அந்த இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. ஆப்ரேட்டர் ரூம் பார்த்துக்கலாம். என்ன ஸ்பீடில் போகுது, என்ன ரேஷியோவில் போகுது அதெல்லாம். நீலகிரி மவுண்டைன் வந்து சின்னசாமி பிள்ளை கான்ட்ராக்டர் எடுத்து கட்டியிருக்காரு 1909. 1887 1899 வரைக்கும் மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வரைக்கும் ஆல்டர்னேட் பெட்டிங் கிட்ட வச்சு ரேக், அதான் பீனியன்னா அந்த சென்டரில் அந்த பல்லுப்பெல்லாம் இருக்குல்ல, அதை வச்சு கட்டியிருக்காங்க. அடுத்து 1903 ஜனவரி ரயில்வேல கவர்மெண்ட் இது இருந்திருக்கு. மீட்டர் கேஜ் ட்ரெயின் 46 கிலோமீட்டர் இருக்கும் கீழே. இதில் இருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி வரைக்கும் 7228 அடி ஹைட்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஹெரிட்டேஜ் யுனெஸ்கோ வந்து ஹெரிட்டேஜ் மவுண்டன் ரயில்வேவாக 2005 இதுக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க குன்னூர் ஸ்டேஷனுக்கு. இப்போ நான் போயிட்டுருக்க ரயில்வேக்கு இங்கே ஒரு மவுண்டன் ரயில்வேஸ் இந்தியா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் யுனெஸ்கோ கொடுத்த அந்த சர்டிஃபிகேட்டோட ஃபோட்டோஸ் இங்கே வச்சுருக்காங்க. வேர்ல்ட் ஆஃப் த டே, வேர்ட் ஆஃப் த டே, செரனிட்டி அமைதி, சண்டே. இங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிக்கிறதுக்கான இடம்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஊட்டியில் ஒன் ஸ்டேஷன். இது வந்து இது ஃபேமஸ் இல்லை, காப்பி விதைகள், டீ, ஐஸ், பேர் என்ன, சாக்லேட்ஸ் ஃபேமஸ். வர்க்கி பிஸ்கட்ஸ், ஹோம்மேட் சாக்லேட்ஸ் தான் இங்கே குன்னூர். இந்த மாதிரிலாம் வந்தோம் மலைப்பிரதேசம் வந்தோன்னா இதுதான் ஃபேமஸ். குன்னூர் வந்து ட்ரெயின் கிளம்பிருச்சு. கரெக்டாக 10:45 இங்கேருந்து கிளம்பும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக 10:45 கிளம்பிடுச்சு. அதாவது அந்த ஃபஸ்ட் ட்ராக்கில் நின்றுச்சு, திரும்பிச்சின்னு மாட்டோன்னே ரிவர்ஸ் வந்து திரும்ப வந்து ரிட்டர்ன் ட்ராக்கில் போயிட்டுருக்கு. இன்னொன்று இந்த ட்ரெயின் குன்னூர் டு ஊட்டி போகிற ட்ரெயின். என்ன அந்த அந்த இன்ஜினோட இந்த இன்ஜின் ஏகப்பட்ட சவுண்டு, வைப்பு ஏகப்பட்ட வைப்பு கொடுக்குது. X373 இன்ஜின் நம்பர். அடுத்ததாக வெல்லிங்டன். குன்னூரோட அழகே இதுதான். அடுத்தது அரவங்காடு வந்துருச்சு. அரவங்காடில் வந்து வியூ பாயிண்ட் என்னென்னா அந்த ஹைடேட்டாக மரம் இருக்குல்ல, அந்த மரத்தில் இருந்து அந்த மரத்தில் சின்ன சின்ன வீடுகள் அங்கங்கே இருக்கிற அந்த வீடுகள் தான் இங்கே இருக்கிறதுல ஃபேமஸ். அப்புறம் இங்கேருந்து அந்த இந்த வியூஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. கொடைக்கானல் போனால் இந்த வியூஸ்லாம் பார்க்க முடியும். இது இங்கே நம்ம இந்த ஜர்னி போனோம் அப்படின்னா பார்த்துக்கலாம். குட்டி பையன்
அங்கேருந்து சீட் கொஞ்சம் இங்கே காலியாக இருந்துச்சு, நான் பார்க்கவே இல்லை. இங்கே காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்புறம் இங்கே வந்து உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டோம். ஹைட்டு இந்த மரங்கள் அது இந்த மாதிரியான ஹைட்டான மரங்கள்லாம் நம்ம வந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். அது இது இந்த படிப்பரிசு எடுத்துகிட்டு வர அந்த நீலகிரி மரங்கள் தைல மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஹைட்டாக இருக்கிற மரங்கள் இங்கே இறங்குறதுக்கு ஸ்டாப் கொடுப்பாங்களாட்டு, இங்கே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த ட்ரெயினில் வந்து கூட்டம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இது கூட்டம் அதிகமாக இருந்தால் பொட்டில் நிறையா வச்சு நிறையா இது பண்ணிடுவாங்க இந்த இடத்துல போகிறதுக்கு. நாங்கள் வரது நல்லா ஃப்ரீயாகவே சீட் இருந்துச்சு. இது என்ன பெரிய இதுன்னா, இந்த பக்கம் இந்த லெஃப்ட் சைடு விண்டோ உட்காடுறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கொஞ்சம் வியூ இருக்கும். அடுத்து ரைட் சைடு விண்டோ போகிறது ரைட் சைடு, அதாவது ஹில்ஸில் வளைவி போகும்பொழுது இந்த சைடு வியூ இருக்கும். ஒரு ஃபஸ்ட் ஆஃப் இந்த சைடு வியூனா செகண்ட் ஆஃப் அந்த சைடு வியூ அந்த மாதிரி இருக்கும். அதனால் மாறி மாறி உட்காரும்போது இந்த ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. அதனால் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். இது வரைக்கும் 36 கிலோமீட்டர் பயணம் பண்ணிட்டோம். இன்னும் நாம் பயணம் பண்ண வேண்டிய தூரம் வந்து 11 கிலோமீட்டர் வந்து பயணம் பண்ண வேண்டியது இருக்கும். பயணப்படுத்துறது இந்த இடம் சிக்கன் இங்கேருந்து இதோடைய குளிர் ஆரம்பிச்சிருச்சு. மூக்கெல்லாம் அடைக்குது, குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கேத்தி இங்கிலீஷில் கெட்டி, தமிழில் கேத்தி. இங்கே வேறு ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேத்திக்கு தான் வந்துருக்கு. இது வியூ லொக்கேஷன் வியூ பாயிண்ட் ஆட்டுறது, அதுக்காக தான் ஸ்டெப்ஸ் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இந்த அக்காங்க 2 பேர் போலீஸ் சுட்டு பண்ணி ஊற்றுறதுக்காக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கங்கே ஜங்ஷனில் கொடுத்துட்ருக்காங்க. இதுதான் பியூட்டியோட பியூட்டி. இப்போ லவ் டேலில் நின்றுட்டுருக்குறோம். போர்டு எங்கெங்கன்னு பார்த்துருந்தோம். போர்டு ரைட் சைடு போயிடுச்சு. இது தண்ணி வாட்டர் ஃப்ளோ இதுக்காக இருக்குது. இதுதான் லவ் டேல். ஏன் இந்த லவ் டேல் பேர் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நம்ம கிட்டத்தட்ட ஜெர்னியோட எண்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ லவ் டேல் வந்துட்டோம். அடுத்து லவ் டேலேருந்து ஊட்டி இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அவ்வளோதான். 41 கிலோமீட்டர் வந்துட்டோம். 5 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம போனோம் அப்படின்னா அந்த இது முடிஞ்சிடும். டைமிங் ட்ரெயினாக கரெக்டாக டைமிங்க்கு கொண்டு போய் சேர்க்குற அந்த வேலையை கரெக்டாக செய்யணும். இந்த மற்ற ட்ரெயின் மாதிரி லேட் ஆகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. லவ் டேல் 42 கிலோமீட்டர். இந்த டனலில் நம்ம எத்தனை இதுமாரி நமக்கு செம்ம பிளேஸில் நம்ம எத்தனை டனல் வந்திருக்கோம் அப்படின்னு போட்டிருக்கோம். 233வது டனல். இதோட இந்த டனல் வந்து 233வது டனல் நாம் கிராஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற சிக்னல். அது கீழே பிரிட்ஜ் இருந்தால் பிரிட்ஜுக்கும் அது இருக்கும். நம்ம பிரிட்ஜை கரெக்டாக நோட் பண்ணணும்.
உள்ளே போனோமும் சூப்பராக இருக்கும். என்னுடன் பயணம் செய்தவர் கிட்டத்தட்ட என்ட்ரி ஆகிட்டு 200 டனல். இதுதான் இங்கே இருக்கிறதுல பெரிய டனல். ஊட்டி வந்துட்டோம். 11:54. நம்ம அங்கே போய் சேர்ந்தோம்னா 11:55. 12 o'clockனு வச்சுக்கோங்க. ஒரு வழியாக நாம் ஊட்டி வந்தடைந்து விட்டோம். கரெக்டாக 11:56க்கு நான் ஊட்டிலேருந்து இந்த இறங்குனதுமே ஹெரிட்டேஜ் மியூசியம்னு ஒன்று இருக்குது. 11:55 வரும் அப்படின்னு சொன்னாங்க. 11:55 நம்ம ஊட்டி வந்து இந்த ஐ லவ் ஊட்டி அப்படின்னு சொல்லி நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். அது வந்து பின்னாடி தான் இருக்குது ஐ லவ் ஊட்டி. அந்த இது அந்த இதோட இன்ஜின்ஸ் வச்சுருக்காங்க. எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம அந்த ஊட்டி ட்ரெயினோடது இதை எண்டு, ஊட்டி ட்ரைனிங்கோட எண்டு. உதகமண்டலம் வந்தாச்சு. ஊட்டியில் முன்னாடி சொன்ன மாதிரி நார்மலாக வராங்க, ஜென்ரல் கோச்சில் வராங்கன்னா 295, இல்லை அவங்க ஃபஸ்ட் கிளாஸில் வராங்கன்னா 600 பேர். ஒரு மலையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த ஊட்டியும் பியூட்டிஃபுல்லாக பார்த்துக்கிட்டு நிதானமாக பார்த்துக்கிட்டு பொறுமையாக வரணும். ஸ்பீடாக பார்க்காம ஒட்டுமொத்த ஊட்டியும் பார்த்துட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரெயினில் வர்றது வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு சாய்ஸாக இருக்கும். அவ்வளோ சீனிக்கான அவ்வளோ சீனிக்கான ஒரு பிளேஸஸாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கேன், பெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் வீடியோஸ் நிறைய உங்களுக்கு போடுறது நீங்கள் தொடர்ந்து நம்மளோட நினைச்சிருங்க. புதுசாக வந்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.